வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம சேனல் டிவி. அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். கிரிக்கெட்ல அடுத்த ஒன் டே ஆச்சு, நீங்க 20-20 அடுத்த 2 ஓவர் போதும் அப்படிமா. ஏன்னா செல்போன்ல வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க எந்த செய்தியுமே பார்க்க முடியும். குயிக் ஈஸி எங்க அம்மா சொன்ன மாதிரி ஈஸின்னு நீங்க எங்கேயோ போய் ஈஸியா விழ போறீங்க. வேகமாக செல்லக்கூடிய உலகம், வேகம் என்று எடுத்து விரைவில் வாழ்க்கையை தொலைக்க போற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமூக வலைதளங்கள் நிச்சயமாக சாபமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வரங்களாக மாற்றலாம். இப்போ நம்ம யூடியூபர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வரமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்தை கொண்டு போறாங்க. இதே மாதிரி மாறணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. அது விரைவில் நிறைவேற இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்படுத்தி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. செல்போன் வரமா சாவமா நீங்க என்னவும் பேசிட்டு போங்க. நான் வாங்கிட்டு வந்து வரம்பியா கொண்டு வந்து ஆடியோ மிக்சர் மேலேயே காலை போட்டு அற்புதமா தூக்கிட்டு இதுதாயா வரம். உண்மையில நல்ல தூக்கம் கிடைப்பது என்பது ஐயா எடுத்து பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. ஐயா அவர் பொழப்புறியோ வேண்டாம். ஒரு உழைக்கிற தொழிலாளியா, ஒரு உழைக்கிற தொழிலாளி களைப்புல தூக்குதாரு கண்டுகிடாம விட்டுருக்க. அது உழைக்கிற தொழிலாளியுடைய மேன்மையை, மேதினத்தை, அதன் சிறப்பை எழுதலாம் பாருங்க. தமிழ் மொழி அவன் பேர்ல தான் இன்னைக்கு அரங்கம் அமைச்சிருக்கு. கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போர் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருகன்னு தமிழ் மொழி சொன்னார். அந்த மேதினத்தினுடைய சிறப்பை பற்றி. காரணம் என்னன்னா, அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய மாணவர். மண்மீதில் உழைப்போர் எல்லாம் வரியராம் உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் விரிந்தவானம் பாராய் தம்பின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அப்படி பாரதி வழியிலே, பாரதிதாசன் வழியிலே, தமிழ் மொழி வழியிலே இன்றைக்கு இந்த மேடை அமைந்திருக்கிறது. இதுகாரும் பொறுமை காத்த நண்பர்களே, ஒரு 10 நிமிஷத்துல நிச்சயமா முடிச்சிருவேன். அருகூர்ந்து அமைதியார்த்து கடைசி வரைக்கும் நீங்கள் தீர்ப்பை கேட்க வேண்டும் என்று இளைய தலைமுறை நம்ம பாட்டு கும்பிடலான்னு வச்சுக்கோங்க, சிக்கல் ஆகிரும். வெரி குட். ஆக வரமா சாபமா ரொம்பலாம் நீட்டி முழக்க மாட்டேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்போதையே பசி வந்தாச்சு. இதுக்கு மேலே போனால் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானு இதே ரீல்ஸில் தான் ஒருத்தன் கேட்டான். வடிவேலு டைலாக்கு சினிமாவில் பேசி ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமாங்கிற வரி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது மாதிரி ஏற்கனவே தேவியில் மாதிரி இதெல்லாம் பசி தாங்க மாட்டாப்ப. எந்த தீர்ப்பு சொல்லன்னு தெரியல. 2 பேரும் பேசியிருக்கிறாங்க, ரொம்ப அழகா பேசியிருக்காங்க, அற்புதமா பேசியிருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் நான் வரிசையா குறிப்பெடுத்து வச்சு இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து எனக்கு என்ன தெரிந்து கொண்டது என்று சொன்னால், இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 6 பேரும் பேசியிருக்காங்கன்னு தெரியும். சரி, இவங்க பேசும்போது எத்தனை தடவை கைத்தட்டல் வந்தது, இவங்க பேசும்போது எத்தனை தடவை கைத்தட்டல் வந்ததுன்னு பார்த்தா, ஓஹோ பட்டிமன்றத்தை உட்காந்து பொறுமையாக கேட்கறதே பெரிய விஷயம். இதில் வேற கை வேற தட்டணுமா, இதை நீ கவுண்ட் வேற பண்ணுவியா அப்படின்னு முன்னால் முறைச்சிக்கிட்டே எங்கள் அண்ணன் வண்ணமுத்து உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி தீர்ப்பு சொல்லன்னு தெரியல. சரிதான் சொல்லி மதாட்ட ஒரு ரூபா காயின் வாங்கி அப்படி சுண்டி விட்டு பூ விழுதா இந்த பக்கம், தலை விழுந்தா இந்த பக்கம்னு தீர்ப்பு சொல்லிடலான்னு பார்த்தா அந்த காயின் நட்டபத்திரம் நின்றுட்டு. ஆகவே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பினை வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னால் வாய்ப்பை வாங்கி கொடுத்த நார்மலாக இந்த தென்னைமரத்தில் கட்டி வச்சு குடிச்சிடும். எங்கள் வீட்டில் ஒரு தென்னைமரம் இருந்தது, 3 காய் இருந்துச்சு. பறிக்கணும்னு சொல்லி அண்ணாச்சி ஒருத்தர் கூப்பிட்டேன். அண்ணாச்சி வந்தார். அண்ணாச்சி உங்களுக்கு எவ்வளோ தரணும்னே. அண்ணாச்சி சொன்னார், தம்பி ஏறினக்கு ஒரு காய் தாங்க, இறங்கினக்கு ஒரு காய் தாங்க, நானே பார்த்து ஒரு காய் எடுத்துக்கிட்டு தான் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்படி நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியாது. தீர்ப்பு ரொம்ப விவரமாக இருக்கும். ஏன்னா என்னை விட விவரமானவங்க, என்னை விட படித்தவங்க, என்னை விட அதிகமாக தெரிஞ்சவங்க நீங்கள் தான் முன்னால் உட்காந்துருக்கீங்க. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆக ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேட்டார், பையன்ட்டா டே 1 கிலோ பஞ்சு 1 கிலோ இரும்பு, இது 2ல் எதிராக வெயிட் அதிகம்னா
பையன் சொன்னா சார் இரும்பு தான் சார் வெயிட் அதிகம். ஏன்னா அது எப்படில பஞ்சும் 1 கிலோ இரும்பும் 1 கிலோ, அப்போ எப்படா இரும்புக்கு மட்டும் வெயிட் அதிகம்னா? பையன் சொன்னா சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் கீழே இருந்து நான் மேலே போகிறேன். மேலே போனால் 1 கிலோ பஞ்சை போட்டால் வாத்தியார் தாங்கிக்கிட்டேன், அடுத்தால 1 கிலோ இரும்பு போட்டால் பாருங்க மண்டை அப்படின்னு சொல்லி. ஆக இங்கே கிலோ முக்கியம் இல்லை, அடர்த்தி தான் முக்கியம். இவங்க பேசுறதுல என்ன செய்தி இருக்கிறது, இவங்க பேசுறதுல என்ன செய்தி இருக்கிறது. அதிலும் அருமைக்குரிய ஐயா வட்டாட்சியார் அவர்கள் வேதனையோடு சொன்னார்கள், என்றைக்கு நான் பணி நிறைவு பெறுகிறேனோ அன்றைக்கு இந்த செல்போனை தூக்கி எறிந்து விடுவேன் என்று. அதை பெறுகிற வார்த்தை எனக்கு தாருங்களுக்கு தாருங்கள். ஏன்னா நான் நம்ம சங்கர் மாதிரி 7 வருஷமா அந்த செல்போனை மாத்தாமலே வச்சுட்டு இருக்கேன். எப்போ மாத்தலையோ மாத்துவோம்னு நினைக்கிற விரைவில் சொன்னாருங்க. 10 வயசு பையன் செல்போனுக்கு எப்படியெல்லாம் அடிமையா இருக்கு. குடும்பத்தினுடைய உறவுகளை இந்த சமூக வலைத்தளங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறது, சீரழித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி அன்றைக்கெல்லாம் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருந்தது என்று யோசிச்சு பார்க்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டுல என் பையனுக்கு தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்த, அந்த விளையாட்டு துப்பாக்கி. என் பையன் என்ன செஞ்சா, துப்பாக்கி வாங்கணும் பொட்டு வெடிய ரோல் வெடிய சுத்துனா வந்தா நேரம் எனக்கு தான் குறி வச்சான். எப்பவுமே முதல்ல எனக்கு தான் குறி வைப்பான். குறி வச்ச உடனே என்ன பார்த்த உடனே டப்பு 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 சுட்டான். நான் சேர்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். பையன் துப்பாக்கி தூக்கி அடுப்பக்கரில் கொண்டு போய் தொப்புன்னு போட்டு வீட்டுக்காரிட்ட சொல்லிட்டான், எம்மா அப்பா வாங்கி கொடுத்த துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கிம்மா, நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன், அப்பா சாகவே மாட்டேங்கிறேன். வீட்டிலேருந்து வீட்டம்மா சொன்னாங்க, ஏங்க நீங்க போய் செத்து தான் தொடங்கலாங்க. அப்புறம் பையன் துப்பாக்கி கொண்டு என்கிட்ட கொடுத்தான், டுப்பு டுப்புன்னு சுட்டா பாருங்க. நான் அபிஷேத்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்த பாருங்க. இப்போ என் பையனுக்கு சந்தோஷம். இதை பார்த்து விட்டுதான் ஒரு கவிஞன் எழுதினான், தான் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தைகளை விட, தான் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தைகளை விட தானே ஒரு விளையாட்டு பொம்மையாக வாழ்கிற தந்தைகளை தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த கவிதை சின்ன வயசுல சாமியை பார்க்கணும், சாமியை கும்பிடணும், சப்பரத்தில் சாமி பார்க்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ நம்மளை தூக்கிட்டு போவாங்க. அம்மா என்ன செய்வாங்க, ஒக்கல்ல வச்சுக்கிட்டு, இந்த ஒக்கல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும். நான் இப்படிதான் பாண்டிச்சேரியில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போய் ஒக்கல்லன்னு சொன்னா எல்லாரும் திரு முடிச்சான். அடே ஒக்கல்லங்கிறது இடுப்புல. காந்திமதி அம்மன் பிள்ளை தமிழ் பாடுகிற போதே ஒக்கல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாள் என்று சொன்னா அதை அங்கிருந்து வேர் சொல்ல பிடிக்கணும். அப்படி ஒக்கல்ல தூக்கி வச்சுட்டு அம்மா சாமியை காட்டுவா. நமக்கு சாமி தெரியாது, முன்னால இருக்கிற முதுகுதான் தெரியும். ஆனால் தந்தை என்ன செய்வான் தெரியுமா? பிள்ளையை தூக்கி தன் தோளிலே உட்கார வைத்து அதோ சாமி வார் என்பான். அந்த சாமி பார்க்கிற அந்த குழந்தை அந்த சாமியை பார்க்கிற போது இதை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் எழுதினான், தந்தையின் தோளின் மேல் ஏறி நின்று சாமி பார்க்கிற குழந்தைக்கு தெரியாது, தந்தையின் தோளின் மேல் ஏறி நின்று சாமி பார்க்கிற குழந்தைக்கு தெரியாது, தான் ஏறி இருப்பதே ஒரு சாமியின் தோளில் தான் என்று ஒரு கவிஞர் எழுதினார். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைகளை, கதைகளை, கட்டுரைகளை தரக்கூடிய மிகச் சிறப்பான புத்தகங்கள் எல்லாம் இங்கே கொட்டி கிடக்கிறது, பொக்கிஷம் நிறைந்து கிடக்கிறது. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னாரே அந்த வடலூர் தந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அந்த வழியிலே நின்று சொல்லுகிறோம். இங்கே இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, பெற்றுக்கொள்வதற்கு நாம் தான் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பது கேள்வி. எத்தனை சிறப்பான புத்தகங்கள், எத்தனை அற்புதமான எழுத்தாளர்கள், அவர்களது படைப்புகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த புத்தகங்களை எல்லாம் பார்க்கிற போது, புத்தகங்களில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் எழுதி வாசித்து பார்க்கிற போது நமக்கு அவர்கள் சொன்னார்களே, மண்டை சுரப்பை உலகுதொடும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று ஈவேரா பெரியார் அவர்களை சொன்னார்களே, அந்த பெரியாரின் வழியிலே, அந்த அண்ணாவின் வழியிலே, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வழியிலே இன்றைக்கு சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மதுக்கூர் ராமலிங்கம் பேசும்போது ரொம்ப அருமையா சொன்னார். இந்த மானுடத்தை புரட்டி போடுகிற நெப்புகோல் கவிதையை யார் தரப்போகிறார்கள் என்று ஒருத்தன் சொன்னா, இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லைன்னா நாட்டுக்கு விடுதலை கிடைச்சோம். 2 அற்புதமான கவிதை. இப்படி ஆகச்சிறந்த கவிதைகளை தரக்கூடிய கவிதை ஆளுமைகள் நாட்டிலே நிறைந்திருக்கிறார்களே, அவர்களது புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறதே. அதை வாசிக்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை செல்போன் மோகத்திலே சிக்கி கிடக்கிறதே, அதைத்தான் அவங்க பதிவு செஞ்சாங்க. செல்போன் நல்லதையும் செய்திருக்கிறது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கொரோனா பேரிடர் காலத்திலே அந்த கொரோனா என்கின்ற நோய் நம்மை எப்படி தாக்கும்,
அந்த நோய் வந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையிலே தான் இதே சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி முகநூல் வாயிலாக டாக்டர் பிரேமச்சந்திரன் நேரலையை தொடங்கி அதன் மூலமாக இந்த மக்களுக்கு கொரோனா குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதை அலட்சியமும் படுத்த வேண்டாம், அதே சமயத்தில் அது குறித்து அச்சமும் கொள்ள வேண்டாம் என்று நம்பிக்கையை விதைத்தார் டாக்டர் பிரேமச்சந்திரன். எங்கேயோ கிராமத்துல குக்கிராமத்துல 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்தாமியா, வாங்கோ இப்ப நாங்க சமைக்க போறோம்னு 4 பேர் ஒன்னா சேர்ந்தாமியா. இன்னைக்கு அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்துக்கிறான். சினிமா வரைக்கும் நடிகர் கமலஹாசன் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அருமையான படம் அந்த விக்ரம் 2 அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. சாதாரணமா கோவில் திருவிழாக்கள்ல கச்சேரிகளில பாடிக்கொண்டிருந்த ராஜலட்சுமி கணேஷ் 2 பேர் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தின் மூலமாக உலகம் முழுவதும் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த சமூக வலைத்தளங்கள் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சீரழித்தும் கொண்டிருக்கிறது. இரண்டையும் பார்க்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட இன்றைக்கும் இளைஞர்கள் கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் ஆசிரியர்களை நம்புவதை விட ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே பள்ளிக்கூடத்திற்குள்ளே செல்போன் வரக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடமே செல்போனுக்குள் வந்து விட்டது இல்லையா? மறுக்க முடியுமா? எந்த ஆய்வு கற்ற வேணும்னாலும் சரி எடுத்துட முடியும் இன்டர்நெட்ல இருந்து. 72 வயசுல ஒருத்தர் ஆய்வு கட்டுரை கொடுத்து சமர்ப்பிச்சு PhD பட்டம் வாங்கியிருக்காரு. உங்களால நம்ப முடியுதா? எங்கள் ஐயா திருக்குறள் முருகன் அங்கே உட்கார்ந்து. அப்படி இன்றைக்கு கல்வி நிலையங்களிலே கற்றுக் கொடுக்க முடியாத விஷயத்தை விட இன்றைக்கு அற்புதமாக செல்போன்கள் கற்றுக்கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய வரம் தான். ஆனாலும் கூட அது ஒரு பெரிய வரமாக இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் முன்னால நல்லது கெட்டது ரெண்டையும் வைங்க. மனுஷன் எதை எடுப்பான்? நல்லதையா எடுப்பான்? எடுக்கவே மாட்டான், கெட்டதைத்தான் எடுப்பான். ஏன்னா மனுஷனுடைய புத்தி அப்படிப்பட்ட புத்தி தான். ஆக அந்த கெட்டதைத்தான் நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே சமூக வலைத்தளங்கள் சாபவே 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 என்று முடித்தால் இவர்கள் 3 பேருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒருபோதும் நான் அறிவியலுக்கு எதிரானவன் அல்ல, அறிவியலுடைய வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல. அதையெல்லாம் தாண்டி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ரொம்ப வேண்டாங்க, ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். உங்க கையில ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தியை வச்சு நீங்க ஆப்பிள் இருக்கலாம். அதே கத்தி ஒரு டாக்டர் கையில இருந்துன்னா ஆபரேஷன் பண்ணுவார். அதே கத்தி ஒரு பெண் கையில இருந்துன்னா அடுப்பறையில் சமையல் இருக்கவங்க. கத்தி ஒன்றுதான், எங்கே எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. ஆயுதம் ஒன்றுதான், அந்த ஆயுதத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதிலே தான் இருக்கிறது. அந்த வகையிலே சமூக வலைத்தளம் என்பது வரம்தான் வரம்தான் வரம்தான். அதை தவறாக பயன்படுத்துகிறவர்களுக்கு அது சாபம்தான் 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 என்பதை நிறைவான தீர்ப்பாக சொல்லி எங்கள் வாதத்திலே எங்கள் சொற்போரிலே குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்துங்கள். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் எல்லோரையும் விட அறிவில் பண்பில் எல்லாவற்றிலும் சிறியவனாக இருக்கக்கூடிய இந்த எளியவன் முத்தமிழ் என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தந்த அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்க சார் கொடுக்கணும். சார் நினைவு பரிசு கொடுக்கலாம் சார். நாளை 4/2/2020 செவ்வாய்க்கிழமை ராஜம் கிருஷ்ணன் 100 நினைவரங்கம், ராஜம் கிருஷ்ணன் படைப்புலகம் என்ற தலைப்பில் நம்ம ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க பேச இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 7:30க்கு கவிதா ஜவஹர் தலைமையில் பட்டிமன்றம் நடக்குது. இன்றைய தலைமுறை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளே புது கவிதைகளேங்கிற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. அனைவரும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் பட்டிமன்ற நடுவர் திரு முத்தமிழ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இது வந்து இந்த மாணவர்களே எழுதிய புத்தகம் நம்ம மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. மாணவர்களே எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு, அப்புறம் ஆசிரியர்கள் எழுதிய சிறுகதை.
வணக்கம் சார். அடுத்து சேரை பாலகிருஷ்ணன் சார் அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தேவி மாரிமுத்து அம்மா அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மதார் மொஹிதீன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வெங்கடாச்சலம் சார் அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்திரா அசம்பிளி செல்வன் எங்களுக்கு நினைவே பரிசாக வழங்கப்படுகிறது. நினைவே பரிசாக வழங்கப்படுகிறது. நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.